ஸோ இதுதான் நம்மளுக்கு ஜூன் 2025 கேட்ட கொஷின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் கவர்மெண்ட் பாண்ட்ஸோடைய ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிசி லிமிடெட் ஆஸ் அப்ரோச் த கம்பெனி ஃபார் கிராண்ட் ஆஃப் செக்யூர் லோன் ஃபார் 40 lakhs ஃபார் டென்யூர் ஆஃப் 40 months. ஓகேவா? ஓகே, can this loan be granted by the board of directors at the interest rate of 6.5%? Will your answer be different if the loan is for 45 lakhs? ஸோ நம்ம படித்த ரூல்ஸ் படி ரெண்டு இருக்கா, லைக் 60%, 100%. 60%ல பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இது ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பார்த்தோம். இப்போ இதை 3 இன்டூ பண்ணி 60% போதும் 37.2 சம்திங் வருது இல்லையா? ஹலோ, whichever is higher எடுத்துக்கணும். இது வந்து 37.2 வருதா? 60% of 40 plus 22 10. சரி, வெயிட் பண்ணு. 43.2 எவ்வளோ வருது? 43.2. ஓகே, 43.2. இது வந்து 43.2. இது 32வா? 100% ஆஃப் ஃப்ரீ. இது வந்து 32. ஸோ விச்சவடி ஹையர்ன்றப்போ நம்ம 43.2 இருக்குது. ஸோ வந்து இவங்க கேட்டிருக்கிறது 40 lakhs. 40 lakhs வந்து வித்தின் த லிமிட்ன்றதுனால போர்டு ரிசொல்யூஷன் போதும், அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் மட்டும் போதும், ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் தேவையில்லை அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஆனால் இப்போ கம்மிங் டு ரேட் பார்த்தீங்கன்னா, ரேட்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பேங்க் ப்ரொவைட் பண்ணுற ரேட்டை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. லைக் ஃபஸ்ட் இயர் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாறுதுன்றதுனால மேபி செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் டென்யூர் பார்த்தீங்கன்னா 40 months. 40 months இஸ் ஈக்குவல் டு 3.3 years சம்திங் வருது. ஓகேவா? அதனால் இது நம்ம சஜஸ்டட் ஆன்சர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் 45 lakhs வந்து அவங்க ஆன்சர் டிஃபர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது லிமிட்டை விட வந்து 43.2 லிமிட்டை விட வந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் தேவை. ஃபஸ்ட்டு வந்து போர்டு ரிசொல்யூஷன் போதும், இது வித்தின் த லிமிட்டு. ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் தேவையில்லை, இதில் வந்து ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் தேவை. இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ இந்த ஆன்சர் இது வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டு. ஓகே, தென் வி வில் மூவ் ஆன் டு இன்னொரு செக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு செக்ஷன் 185 லோன் டு டேரக்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஏன் நான் இப்போ சொல்லித்தரேன்னா, நான் பாஸ்ட் இயர் கொஷின்ஸை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 2023ல் ஓல்டு சிலபஸில் 3 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஓகேவா? ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஒன் மினிட். ஓகே, ஸோ லோன் டு டேரக்டர்ஸ். கம்பெனி யாருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ்க்கு. இது வந்து பெர்மிட்டபிளான்னு கேட்டிங்கன்னா 185 சப்செக்ஷன் 1ல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் இந்த மாதிரி வந்து டேரக்டருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம 186 என்ன பார்த்தோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். லைக் லோன் கேரண்டி, செக்யூரிட்டி, அக்யூசிஷன், அது நம்ம பார்த்தோம். எந்த ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு லோன் கேரண்டி, அக்யூசிஷன், செக்யூரிட்டி கொடுக்கக்கூடாது, லிமிட்டுக்கு எக்ஸீட் ஆனால் அப்போது ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணுன்றது தான் நம்ம 186ல் பார்த்தோம். இது 185 வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர்ஸ்க்கு லோன் கொடுக்கறது. ஓகே, a company is not permitted to advance any loan including a loan represented by book debt. இது என்னன்னா, யூஸ்வலாக வந்து லோன் நம்ம எப்படி கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி. யூஸ்வலாக வந்து யாராவது உங்களுக்கு ஒரு லோன் கொடுக்கணுன்னா எந்த நம்பிக்கையில் கொடுப்பாங்க, நீங்கள் ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும், இல்லை கேரண்டி, இல்லை செக்யூரிட்டி இன் த சென்ஸ் அசட்டை பணயமாக வச்சு தான் நீங்கள் லோன் கேட்கணும். ஓகேவா?
இது வந்து ஒன் டைப் ஆஃப் யூஸ்வலாக நடக்கிற ஒன் டைப் ஆஃப் லோன். இது நீங்கள் கேட்குற ஒன் டைப் ஆஃப் லோன். லோன் ரெப்ரசன்டட் பை புக் டெப்ட்னா கம்பெனியில் டெட்டாஸ் இருப்பாங்க இல்லையா, டெட்டாஸ்ன்றது யார்? நம்ம கடன் கொடுத்தவங்க, கேட்கல. நம்ம கடன் கொடுத்துருக்கோம்ல கம்பெனி கடன் நம்மளுக்கு காசு வரணும் டெட்டாஸ் கிட்ட இருந்து, டெட்டாஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு காசு வரணும் இல்லையா? ஓகே, 1 minute. ஓகே, டெட்டாஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு காசு வரணும். இந்த சென்ஸ் நம்ம பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லலாமா? அதை என்னைக்கா இருந்தாலும் டெட்டாஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு காசு வரணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெண்டார் யார் நம்மளுக்கு லோன் ப்ரொவைட் பண்ண போகிறாரோ பில்ஸ் ரிசீவபிளை அடமானமாக வைப்போம். நாலு பின்ன நான் காசு தரலைன்னா இவங்ககிட்ட போய் காசு வாங்கிக்கோ. யார்கிட்ட? டெட்டாஸ் கிட்ட போய் காசு வாங்கிக்கோ. டெட்டாஸ் எப்படியும் எனக்கு கொடுத்தாகணும். ஓகேவா? அதை போய் நீங்கள் பில்ஸ் ரிசீவபிள் புக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு இவங்க வந்து நம்மளுக்கு நம்ம கம்பெனிக்கு காசு கொடுக்கணும். டெட்டார்ஸ்ன்றது யார்? நம்ம பொருளை கடனாக கொடுத்துருக்கோம், அவங்க நம்மளுக்கு காசு கொடுக்கணும். ஸோ நம்ம லெண்டார்ன்றது நம்மளுக்கு பொருள் கடனாக கொடுக்க போகிறோளோ இல்லை லோன் கொடுக்குற போகிறோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். இவர் ஒன்றும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாரு இல்லை கடன் கொடுக்குறாரு. லெண்டார்கிட்ட இந்த பில்ஸ் ரிசீவபிள் புக்கை கொடுத்துட்றோம். ஓகேவா? இந்த நீங்கள் வச்சுக்கோங்க, இதை அடையாளமாக வச்சு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து லோன் ரெப்ரசன்டட் பை புக் டெப்ட். இது புரிஞ்சுதா? தென் பார்த்தீங்கன்னா கேரண்டி ப்ரொவைட் எனி செக்யூரிட்டி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கம்பெனி இஸ் நாட் பெர்மிட்டட் டு லோன் இன்க்ளூட்ஸ் ரெப்ரசன்டட் பை புக் டெட் கேரண்டி செக்யூரிட்டி. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு எனி டைரக்டர் ஆஃப் கம்பெனி ஆர் டைரக்டர் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி ஆர் பார்ட்னர் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் எனி டைரக்டர் ஆர் ஃபர்ம் இன் விச் சச் டைரக்டர் ஆர் ரிலேட்டிவ் விச் எ பார்ட்னர். இல்லை ஒரு ஃபேமுக்கு அதில் நம்ம கம்பெனியில் இருக்க டைரக்டரோட ரிலேட்டிவ் இருக்காங்க, ஃப்ரெண்டு இருக்காங்க, பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கம்பெனி லோன் கொடுக்கறதுக்கு பெர்மிஷபிள் இல்லை. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 185 சப்செக்ஷன் 1ல் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போது ஒரு கம்பெனி டைரக்டருக்கு லோனே கொடுக்கக்கூடாதா, எப்போவுமே லோன் கொடுக்கக்கூடாதுன்னா அதுக்கான ரிலாக்ஸேஷன் 185 சப்செக்ஷன் 2. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே கம்பெனி வந்து லோனு கேரண்டி செக்யூரிட்டி லோன் ரெப்ரசன்டட் பை புக் டெப்ட் கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எனி பர்சன் இன் whom the director of the company is interested in. இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எனி பர்சன் இன் whom the director of the company is interested in. ஓகே, சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி வந்து லோனோ கேரண்டியோ செக்யூரிட்டியோ அந்த பர்டிகுலர் டைரக்டருக்கு கொடுக்கலாம். ஓகே, இதில் ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணிக்கணும் ஜென்ரல் மீட்டிங்கில். தென் பார்த்தீங்கன்னா லோன்ஸ் ஆர் யூட்டிலைஸ்டு பை த பாரோயிங் கம்பெனி ஃபார் இட்ஸ் பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அவங்களோட மெயின் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போதான் நம்ம வந்து யார் அந்த பர்சன் இன் whom the director of the company is interested in பார்க்க போகிறோம். இப்போ மீனிங் ஃபார் எனி பர்சன் இன் whom the director of the company is interested in. இவங்க யாருன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். மீனிங், இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மீனிங் கிடையாது, இந்த செக்ஷனுக்காக நம்ம எடுத்துகிட்டு வர மீனிங். எந்த செக்ஷன்? 185 சப்செக்ஷன் 2ல் தானே இது வருது இந்த வேர்டு. இதுக்காக ஒரு மீனிங். என்ன மீனிங்? எ ப்ரைவேட் கம்பெனி in which such director is a member or director. அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறதே மினிமம் எத்தனை மெம்பர்ஸ்மா? 2 மெம்பர்ஸு. எத்தனை மினிமம் டைரக்டர் தேவை? 2 டைரக்டர் தேவை. ஓகே, அந்த டைரக்டர் ஒருவேளை மெம்பராகவும் இருந்தால் அவர் 2 மெம்பர்ஸ் தான் இருக்கா. இப்போ மினிமம் 2 மெம்பர்ஸ் இருந்தால் போதும் ப்ரைவேட் கம்பெனியில். எக்ஸாம்பிள் நம்ம வச்சுப்போம் 2 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெம்பர்னால யார்? ஷேர் ஹோல்டர், அதாவது ஒரு ஓனர்ஷிப் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த டைரக்டர் மெம்பர்
ப்ரைவேட் கம்பெனியில் இருக்க டைரக்டர் ஆர் மெம்பர் ஒரு பர்டிகுலர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க, ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க என்ட்ரு பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்லையும் அவங்களுக்கு வந்து என்ன யோசிப்பாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணுன்றதுக்காக தான் யோசிப்பாங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டட்னு சொல்கிறோம். ஓகேவா? த எனி பர்சன் இன் whom the director of the company is interested in அப்படின்னா நீ அந்த டேரக்டர் அந்த பர்டிகுலர் பர்சன் டிரான்சாக்ஷன் என்டர் ஆகிறப்போ, ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் ஆகிறப்போ அவர் ஒன்று அவர் ரிலேட்டிவ்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஸு இல்லைனா அந்த ஃபேர்மில் அவருக்கு ஒரு ஹோல்டிங் இருக்கணும். அவர் ஏன் இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்கிறோன்னா, லைக் அவர் வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பர்சனலாக இல்லை, இது வந்து நியாயமாக தான், இல்லீகலாக கிடையாது. ஓகேவா? இல்லீகலாக கிடையாது. அவர் வந்து அவரோட சப்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பர்சன் அதாவது ஒரு டேரக்டர் ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே என்ட்ராருன்னா அந்த இது எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷனில் அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ட்ராக. ஓகே, டேரக்டர்னால் யார்? கம்பெனிக்காக, கம்பெனி பிகாஃப்காக மேனேஜ் பண்ணுற ஒரு பர்சன் டிரான்சாக்ஷனில் என்டர் ஆகாது. அந்த டிரான்சாக்ஷன் யார் என்டர் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா இவருடைய சிஸ்டர். இப்போ டேரக்டர் இந்த டிரான்சாக்ஷனில் இன்ட்ரெஸ்டடாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அவரோட சொந்த சிஸ்டர் வந்து இருக்காங்க, ரிலேட்டிவ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த கான்ட்ராக்ட்னால. ஸோ இதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்டட் இன் த சென்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் ஆகும்போது அது உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் தெரிஞ்ச ஃபேர்மோ, உங்கள் ரிலேட்டிவ் ஒர்க் பண்ணுற ஃபேர்மோ, அப்படி அதுதான் மீன் பண்ணுறோம். இதே பாடி கார்பரேட்டில் வேர் இந்த டைரக்டர் ஹிம்செல்ஃப் or together with other directors hold not less than 25%. அதான் சொன்னல, ஒரு பர்டிகுலர் ஹோல்டிங் இருக்கணும், ஒரு பவர் இருக்கணும், 25% ஆஃப் ஓட்டிங் பவர். இது ரொம்பலாம் டீட்டெயிலாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு வந்து 185 சப்செக்ஷன் 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லோனு கேரண்டி செக்யூரிட்டி லோன் ரெப்ரசன்டட் பை புக் டெப்ட் வந்து ஒரு டேரக்டருக்கோ இல்லை டேரக்டரோட ரிலேட்டிவ்க்கோ, டேரக்டர் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனிக்கோ இல்லை ஒரு ஃபேர்மில் அந்த டேரக்டருக்கு அந்த ரிலேட்டிவ் வந்து பார்ட்னராக இருந்தால் ஓகே. ரிலாக்ஸேஷன், இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்து ரிலாக்ஸேஷன், இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோனு கேரண்டி செக்யூரிட்டி ரெப்ரசன்டேட்டட் பை புக் டெப்ட்டுக்கு கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம் பார்த்தா இந்த பர்சன் இன் whom the director of the company is interested in. டேரக்டர் வந்து அந்த பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லைக் யூஸ் இருக்கணும், அதுதான் இன்ட்ரெஸ்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் கிட்ட டிரான்சாக்ஷன் என்டர் ஆகும்போது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். எந்த கண்டிஷன்? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் ஜென்ரல் மீட்டிங்கில். அண்ட் தென் அந்த லோன் அமௌண்ட் கொடுத்த லோன் அமௌண்ட் வந்து மெயின் பிஸ்னஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ அந்த பர்சன் இந்த whom the director of the company is interested in தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும், ஞாபகம் வச்சுக்கணும் கூட இல்லை. A body corporate where the board of directors, managing director or manager should act as per the directions of the director of the lending company. இங்கே ஒரு பாடி கார்ப்பரேட் இருக்குது. அதில் பாடி கார்ப்பரேட்டில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எம்டி, மேனேஜர் எல்லாருமே வந்து யார் சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர்ஸ் ஆஃப் த லெண்டிங் கம்பெனி. டைரக்டர்ஸ் ஆஃப் த லெண்டிங் கம்பெனினா யார்? லோன் ப்ரொவைட் பண்ணுற போடைய கம்பெனி. ஓகேவா? அப்போது இந்த டைரக்டர்ஸ்க்கு இந்த பாடி கார்ப்பரேட்ன்றது இன்ட்ரெஸ்டடுன்னு அர்த்தம். அப்போ இந்த டைரக்டர்ஸ்க்கு, ஏன்னா இந்த பாடி கார்ப்பரேட் எல்லாமே வந்து இந்த டைரக்டர் சொல்கிற பற்றி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ லெண்டிங் கம்பெனி இந்த சென்ஸ் இந்த கம்பெனி தான் வந்து இவங்களுக்கு லோன் கொடுக்க போகிறாங்க.
இந்த கம்பெனி தான் இவங்களுக்கு லோன் கொடுக்க போகிறாங்க. ஸோ டேரக்டர்ஸு அப்போ இவங்க பாடி கார்ப்பரேட் மேலே இன்ட்ரெஸ்டடுன்னு அர்த்தம். ஏன்னா இவங்கக்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, அதான் சொன்னேன். ஸோ ரிலேட்டிவ் டிரான்சாக்ஷன்லேயும் வந்து டேரக்டர் கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ தட் அப்போவும் ஒரு இன்ட்ரெஸ்டட் டேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே யார் பர்சன் இன்ட்ரெஸ்டட்னா பாடி கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்டடு. தென் பார்த்தீங்கன்னா இந்த பாடி கார்ப்பரேட்டர் டேரக்டர் இல்லை டுகெதர் வித் அதர் டேரக்டர் 25% ஆஃப் ஓட்டிங் பவர் அப்படின்னாலும் ஒரு 25% 100% 25%னாலும் ஒரு டீசெண்டான ஒரு ஓட்டிங் பவர் அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பாடி கார்ப்பரேட்டுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணலாம். தென் a private company in which such director is a member or director. அதான் சொன்னேன். இப்போது லெண்டிங் கம்பெனின்றது தான் நம்ம தான் வந்து லோன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. யாருக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னா பர்சன் டு whom the director is interested. ஓகேவா? இங்கே நம்ம ஒரு டேரக்டர் இருக்காரு, லெண்டிங் கம்பெனியில் ஒரு டேரக்டர் இருக்காரு. ஓகேவா? இங்கே நம்ம கொடுக்க போகிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி. ஏன் இந்த ப்ரைவேட் கம்பெனி மேலே டேரக்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிலையும் அவர் டேரக்டர் ஆர் மெம்பர்னு சொல்லலாம். அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ். அதில் ஒரு மெம்பர் இந்த டேரக்டர்ன்றப்போ ப்ரைவேட் கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுற சில விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர்கிட்ட இருக்குது. அதனால அந்த கம்பெனி மேலே இந்த டேரக்டர் இன்ட்ரெஸ்டடான்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிதா? த பர்சன் in whom the director of the company is interested in. A person in the sense human being இருக்கணும்னு அவசியம் இல்லை, பர்சன்னா கம்பெனியும் இன்க்ளூடு. இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். தென் லாஸ்ட் பாயிண்ட்டு இந்த கான்செப்டில் இது முடிச்சுட்டு நம்ம பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு we will move on to next chapter accounts and audit. ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் சாப்டர். நம்ம இப்போ என்ன படித்தோம்? 185 படித்தோம். 185 என்னது? லோன் டு டேரக்டர். 185 சப்செக்ஷன் 1ல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, ரிலாக்ஸேஷன் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கு ரிலாக்ஸேஷன் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் லோன் வந்து டேரக்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஆக மொத்தம் டேரக்டருக்கு ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. டேரக்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அப்படி ப்ரொவைட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்ஸு? ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் அப்படி லோன் ப்ரொவைட் பண்ண லோன் வந்து அவங்களோட பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே மேம். இப்போ பர்சன் இன் whom the director of the company is interested in மீனிங் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம லெண்டிங் கம்பெனிலையும் அவர் டேரக்டரு, அண்ட் தென் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அவர் டேரக்டர் இல்லை மெம்பராக இருந்தார்னா அப்புறம் அந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து நம்ம டேரக்டருக்கு இன்ட்ரெஸ்டட் கம்பெனின்னு அர்த்தம். அண்ட் தென் பாடி கார்ப்பரேட், அந்த பாடி கார்ப்பரேட் நம்ம டேரக்டர் அவரோ இல்லை அலாங் வித் அதர் டேரக்டர்ஸோ 25% ஓட்டிங் பவர் வச்சுருந்தாங்கன்னா, நாட் லெஸ் தென், அதாவது மினிமம் 25% ஓட்டிங் பவர் வச்சுருந்தாங்கன்னா தென் அந்த பாடி கார்ப்பரேட் வந்து நம்ம டேரக்டருக்கு இன்ட்ரெஸ்டடுன்னு ஆகிடும். ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு பாடி கார்ப்பரேட், அதில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எம்டி, மேனேஜர் எல்லாருமே நம்ம டேரக்டர்ஸ் சொல்கிற பேச்சு தான் கேட்குறாங்க. அதாவது நம்ம கம்பெனி டேரக்டர்ஸ் சொல்கிற பேச்சு தான் கேட்குறாங்கன்னா அப்போ அந்த பாடி கார்ப்பரேட்டும் நம்ம டேரக்டருக்கும் ஓரளவுக்கு கனெக்ஷன் அண்டு என்ன சொல்கிறது கண்ட்ரோல் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து அந்த பாடி கார்ப்பரேட்டுக்கு நம்ம டேரக்டர் இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லுவோம். ஓகே, இது சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். டேரக்டர் இன்ட்ரெஸ்டடுன்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போது நம்ம கம்பெனிக்கு ஷேர்ஸ், அதாவது ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸ். ஓகேவா? ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ்ஸு. நம்ம வந்து 200 ஃபர்னிச்சர்ஸ் ஆர்டர் வந்திருக்கு. 2 பேர்கிட்ட வந்திருக்கு. ஒன்று ஏ கிட்ட வந்திருக்கு, இன்னொன்று பி கிட்ட வந்திருக்கு. ஓகேவா? ஏவும் 200 ஷேர்ஸ் ஃபர்னிச்சர் ஆர்டர் கொடுத்துருக்காரு, பியும் கொடுத்துருக்காரு. இப்போது நம்ம கம்பெனிக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சப்ளை பண்ண முடியும். கம்பெனி சார்பாக ஒர்க் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸு. கம்பெனி சார்பாக ஒர்க் பண்ணுறது யார்? டேரக்டர்ஸு. இப்போது டேரக்டர்ஸ் டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி ஏக்கு ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணலாமா, பிக்கு ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணலாமா. இப்போ தான் ஒரு ஹைலைட் வருது. ஏன்றது டேரக்டருடைய ஒய்ஃபு. இப்போ டெஃபினட்டாக டேரக்டர் யாருக்கு சப்ளை பண்ணுவார்? ஏக்கு சப்ளை பண்ணுவாரா, பிக்கு சப்ளை பண்ணுவாரா? ஏக்கு தான் சப்ளை பண்ணுவாங்க. அப்போது அவர் இன்ட்ரெஸ்டட்னு அர்த்தம்.
இதுக்கு அந்த பேர் தான் இன்ட்ரெஸ்டட். ஓகேவா? அந்த எந்த டிரான்சாக்ஷனில் டேரக்டர் இன்ட்ரெஸ்டட்னு பார்த்தீங்கன்னா ஏ டிரான்சாக்ஷனில் தான் அவர் இன்ட்ரெஸ்டட். இதுக்கு பேர் தான் வந்து இன்ட்ரெஸ்டட். ஓகே, இப்போ 185 சப்ஸ்டேஷன் 1 பார்த்தோம், சப்ஸ்டேஷன் 2 பார்த்தோம். இப்போ அந்த ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகாத கேசஸில் இருக்குது. நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் (185 subsection 1 and 185 subsection 2) in the following cases. 185 subsection 3. ஓகே, அதாவது 185 சப்ஸ்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, 185 சப்ஸ்டேஷன் 2 வந்து ரிலாக்ஸேஷன்ஸு. ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகாது யாருக்கும் பார்த்தீங்கன்னா லோன், எனி லோன் இஸ் கிவன் டு யாருக்கு? அண்ட் எம்டி ஆர் ஓல் டைம் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் இல்லை ஓல் டைம் டைரக்டர் எப்படி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதனால் கொடுத்தாங்கன்னா as part of conditions of service extended by company to all its employees. கம்பெனியே வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்தந்த சர்வீஸ் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் லோன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதனால லோன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா pursuant to any scheme approved by members by a special resolution. ஒரு ஸ்கீமை வந்து ஒரு ஸ்கீம் மேக் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீமை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த ஸ்கீமில் இந்த மாதிரி லோன் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே அந்த ஸ்கீம் வந்து மெம்பர்ஸால் அப்ரூவும் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த கேஸ்லேயும் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் இது யாருக்கு அப்ளிகபிள்? மேனேஜிங் டைரக்டர், ஓல் டைம் டைரக்டர். எந்தெந்த கேஸில் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்? services as part of conditions of services extended by company to all its employees. ஓகேவா? சர்வீஸ் கண்டிஷன்னா நீங்கள் 3 இயர்ஸ் இருக்கணும், 2 இயர்ஸ் இருக்கணும், 3 இயர்ஸ் நம்ம கம்பெனிலே தான் வேலை பார்க்கணும், 4 இயர்ஸ் நம்ம கம்பெனிலே தான் வேலை பார்க்கணுன்றது தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ். ஓகேவா? அந்த மாதிரி வந்து இந்த கண்டிஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக எம்ப்ளாயீஸ் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாகவோ இல்லை மேனேஜ்மெண்ட் எம்டி ஓல் டைம் டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ணுற விதமோ லோன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்கீமு அதில் லோன் கொடுக்கலான்னு ஒரு ஸ்கீம் ஜென்ரேட் பண்ணி அதை மெம்பர்ஸும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இந்த கேஸில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் வராது. செகண்ட் பாயிண்ட், where a company in ordinary course of business, அதாவது அவங்களோட பிஸ்னஸ் ஆர்டினரியாக அவங்க பண்ணுற பிஸ்னஸே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோன் கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் ஆர் கிவ்ஸ் guarantee or provides securities for due repayment. அவங்களோட ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அவங்களுடைய மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா லோன்ஸு, செக்யூரிட்டி, கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறது தான் ஆஃப் எனி லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்களே அவங்க மெயின் பிஸ்னஸ் என்ன சொல்லிட்டு லோனு, கேரண்டி, செக்யூரிட்டிஸ், கேரண்டி செக்யூரிட்டி எது கொடுப்பாங்க, ஏதாவது லோன் வாங்கியிருந்தால் அது கொடுப்பாங்க. வேறு யாராவது லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கம்பெனி கேரண்டி செக்யூரிட்டி கொடுப்பாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். ஓகேவா? அண்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு
at the rate not less than the rate declared by RBI. ஓகே ஓகே ஒரு கம்பெனி அவங்களோட ஆர்டினரி பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறது தான். அண்ட் தென் கேரண்டி செக்யூரிட்டி எதுக்கு ஒரு லோனுக்கு. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் அவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தேன் டிக்ளேர்டு பை ஆர்பிஐ. ஓகேவா? இந்த கேஸ்லேயும் வந்து 185 சப்செக்ஷன் 1 அண்ட் 185 சப்செக்ஷன் 2 வந்து அப்ளிகபிள் ஆகாது. இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. Any loan is made by a holding company to its wholly owned subsidiary. So holding company to only owned subsidiary means 100% of share capital is secured by the holding company. அப்போவும் இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து 185 1 2 வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி லோனும் சொல்லிட்டோம். அதே மாதிரி எனி கேரண்டி ஆர் செக்யூரிட்டி provided with respect to any loan made to its wholly owned subsidiary. அதே மாதிரி இது லோன் சொல்லிட்டோம். லோன் வந்து ஹோல்டிங் கம்பெனி டு ஹோலி ஓன்டு வந்து 185 சப்செக்ஷன் 1 and 2 அப்ளிகபிள் ஆகுது. சேம் கேரண்டி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாலுமே. ஓகேவா? அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஹோலி ஓன்டு சப்சிடரிக்கு லோனோ இல்லை கேரண்டியோ செக்யூரிட்டியோ ப்ரொவைட் பண்ணுறாங்களே, அந்த லோனு கேரண்டி செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் ஃபார் இஸ் பிரின்சிபல் பிஸ்னஸ், அதாவது மெயின் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் அந்த லோனை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். இந்த 185 வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? நான் 186 ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா நம்ம புக்கில் அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷினும் வந்து 186 தான். இதில் வந்து ஒரே ஒரு வாட்டி 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, ஜூன் 2023. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் போகலாம். செக்ஷன் 185 லோன் டு டைரக்டர்ஸ். செக்ஷன் 185 சப்செக்ஷன் 1 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி லோன் ரெப்ரசன்டட் பை புக் டெப்னா பில்ஸ் ரிசீவபிள்ஸ் இருக்கு இல்லையா, டெட்டாஸ் இருக்காங்களா, டெட்டாஸ் எல்லாம் நம்ம ஒரு புக்கில் மெயின்டைன் பண்ணுவோம். இவங்கெல்லாம் நம்மளுக்கு இவ்வளோ டெப்ட் நம்மளுக்கு தரணும். யார் தரணும்? டெட்டாஸ் வந்து நம்மளுக்கு தரணும். ஆனால் கண்டிப்பாக தரதான் போகிறாங்க. அந்த புக்கை அடமானம் வச்சு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட லோன் வாங்குகிறோம். ஓகேவா? லோன் ரெப்ரசன்டட் பை புக் டெட்னா புக் டெட்டை வந்து நம்ம அந்த புக்கை வந்து நம்ம அடமானம் வைக்கிறோம். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி செக்யூரிட்டி யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும். டைரக்டர் ஆஃப் கம்பெனி, any director of company or director of holding company or partner or relative of any director or a firm in which such director, அதாவது நம்மளோட director or நம்ம directorோட relative வந்து partner. ஓகே. ரிலாக்ஸேஷன் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்ஷன் 185 சப்செக்ஷன் 2. இதில் வந்து அதே லோனு கேரண்டி லோன் ரெப்ரசன்டட் பை புக் டெட் அப்புறம் செக்யூரிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனி பர்சன் இன் whom the director of the company is interested. இப்போ இந்த பர்சன் இன் whom the director of the company interested தான் அதுக்கு ஒரு மீனிங் பார்க்குறோம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு லோன் ப்ரொவைட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 2 கண்டிஷன்ஸ் பாஸ் பண்ணோம். ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் இன் ஜென்ரல் மீட்டிங். அண்ட் அப்படி ப்ரொவைட் பண்ண லோன் பார்த்தீங்கன்னா அந்த பாரோயிங் கம்பெனி அந்த லோனை வாங்குறாங்கல்ல அந்த கம்பெனி லோன் கொடுக்குற கம்பெனி பார்த்தீங்கன்னா லெண்டிங் கம்பெனி, லோன் வாங்குற கம்பெனி பாரோயிங் கம்பெனி, லோன் கொடுக்குற கம்பெனி லெண்டிங் கம்பெனி. அப்படி லோன் வாங்குறவங்க பாரோயிங் கம்பெனி வந்து அந்த லோனை பிரின்சிபல் பிஸ்னஸ் அவங்களோட மெயின் பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபர்னிச்சர்னா அதைத்தான் அவங்க பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபுட் பிஸ்னஸில் போய் போட்டுட்ருக்கக்கூடாது. ஓகே,
and then any person in whom the director of the company is interested. இது நம்ம என்ன பார்க்குறோன்னா private company in which such directorனா நம்மளுடைய director இட்ஸ் a member or director. நம்மளோட லெண்டிங் கம்பெனியோட டேரக்டர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் அவரோட டேரக்டராகவோ மெம்பராகவோ இருந்தால் அந்த ப்ரைவேட் கம்பெனி டேரக்டரோட இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஆயிடுவாங்க. தென் பாடி கார்பரேட் வேர் இந்த டேரக்டர் இம்செல்ஃப், நம்ம டேரக்டர் அங்கேயும் இருக்காரு, இம்செல்ஃப் ஆர் டுகெதர் வித் அனதர் டேரக்டர் நாட் லெஸ் தேன் 25% ஓட்டிங் பவர். அப்புறம் இன்னொரு பாடி கார்பரேட் வேர் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் மேனேஜர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய டைரக்டர். லெண்டிங் கம்பெனி நம்ம தான் வந்து லெண்டிங் கம்பெனி. எம்ஜே லிமிடெட் பார்த்தீங்கன்னா லெண்டிங் கம்பெனி லோன் கொடுக்குறாங்க. ஓகேவா, லோன் கொடுக்குற டைரக்டர் எம்ஜே லிமிடெடில் ஜனனி டைரக்டர். என்னோட பேச்சு தான் பார்த்தீங்கன்னா பாடி கார்பரேட்டில் இருக்கிற டைரக்டர்ஸ், எம்டி, மேனேஜர் எல்லாருமே கேட்குறாங்க. ஓகே, அப்போது என்ன நான் வந்து அவங்களுக்கு லோன் கொடுக்க டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஓகேவா, டெஃபினட்டாக அவங்களுக்கு லோன் கொடுக்க நான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ப்ரைவேட் கம்பெனிலையும் நான் இருக்கேன், டைரக்டராக இருக்கேன், ஸோ நான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். அண்ட் பாடி கார்பரேட் எனக்கு 25% மோர் தேன் ஓட்டிங் பவர் இருக்குன்னா அப்போ அந்த கம்பெனிக்காக நல்லதுக்காகவும் நான் வந்து அந்த பாடி கார்பரேட்டுக்கு லோன் கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். தென் இந்த ரெண்டு செக்ஷனுமே அப்ளிகபிள் ஆகாது 185 சப்செக்ஷன் 3. எப்போன்னு பார்த்தீங்கன்னா லோன் வந்து எம்டிக்கோ ஓல் டைம் டைரக்டருக்கோ ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. எப்போது இந்த பார்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்டெண்டட். ஓகே, கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்டெண்டட் பை த கம்பெனி டு ஆல் இஸ் எம்ப்ளாயிஸ். சர்வீஸ் கண்டிஷனாக நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 years 3 years டெஃபினட்டாக நம்ம கம்பெனியில் நீங்கள் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு லோன் கொடுக்கலான்னு முன்னாடியே பேச்சு வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக இந்த லோன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா பர்சியூன் டு எனி ஸ்கீம், ஒரு ஸ்கீமை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமில் இந்த மாதிரி லோன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம் யார் அப்ரூவ் பண்ணி மெம்பர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்கே மெம்பர்ஸ் அப்ரூவ் பண்ண முடியும்? ஜென்ரல் மீட்டிங்கில் என்ன ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணணும்னா ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனி இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அவங்களோட மெயின் பிஸ்னஸ், ஒரு கம்பெனியோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா லோனு கேரண்டி செக்யூரிட்டி கொடுக்கறது தான். அண்ட் தென் அவங்க கொடுக்குற லோன் கேரண்டி செக்யூரிட்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அவங்க ஒரு டெஃபினட்டாக ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா இன் ரிட்டர்ன் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் ரேட் டிக்ளேர்ட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ சொன்ன ரேட்டை விட லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. And then holding company to subsidiary, wholly owned subsidiary. Wholly owned subsidiary na 100% of the subsidiary company share capital is held by the holding company. So full control is on holding company. Okay, any loan is made by the holding company to is wholly owned subsidiary. Then guarantee security provided by any loan made to is holding owned subsidiary. So இந்த லோனோ கேரண்டியோ செக்யூரிட்டியோ நம்ம ஹோல்டிங் கம்பெனிலேருந்து ஹோலி ஓன்டு சப்சிடரிக்கு போனால் அந்த ஹோலி ஓன்டு சப்சிடரி தான் இங்கே பாரோயிங் கம்பெனி. இங்கே ஹோலி ஓன்டு சப்சிடரி பேர் தான் என்னது, பாரோயிங் கம்பெனி. அந்த பாரோயிங் கம்பெனி அந்த லோனை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணணும். 185 புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் வந்து ஜூன் 2023 ஓல்டு சிலபஸ் கொஷின் பேப்பர், சிலபஸ் 2016. இதில் தான் இந்த 185 செக்ஷனில் கொஷின் கேட்டிருக்காங்க. சி, Mr. X is the director of the company. Mr. X is the director of ABC Limited or director. He has approached Housing Finance Company Limited for the purpose of obtaining a loan of 50 lakhs to be issued for construction of building of his residential house. Loan was sanctioned subject to the condition that ABC Limited should provide the guarantee for the repayment of loan installments by Mr. X, advise Mr. X. Okay, Mr. X வந்து ஏபிசி லிமிட்டடோடைய டைரக்டர். ஓகே, அவர் வந்து லோன் கேட்டிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 lakhsக்கு கேட்டிருக்காரு. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணுறோம் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு கேரண்டி கொடுக்க சொல்லுங்கள், இந்த மாதிரி லோன் நீங்கள் ரீபே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 185ல் என்ன படிச்சிருந்தோம், 185 சப்ஸ்டேஷன் 1ல் என்ன படிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, லோன் மட்டும் இல்லை, ஒரு கம்பெனி லோன் மட்டும் இல்லை, கேரண்டி செக்யூரிட்டி லோன் ரெப்ரசன்டட் பை புக் டெட் கூட டேரக்டருக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஓகே, ஸோ 185ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நோ கம்பெனி ஷால் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி
advance any loan including loan represented by book debt to any of its director or any other person in the director interested or give any guarantee security in connection with the loan taken by him or such other person. Therefore, X is not allowed for loans of INR 50 lakhs against guarantee by the company ஏபிசி லிமிடெட். ஸோ இந்த கேரண்டியை வந்து நம்மளுடைய டேரக்டர் ஏபிசி லிமிடெட் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. வேறு ஏதாச்சும் சோர்ஸில் அவர் லோன் வாங்கிக்கலாம், ஆனால் அவர் ஏபிசி லிமிடெட் கேரண்டி ப்ரொவைட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரொவிஷன்ஸு இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனி லோனோ கேரண்டியோ செக்யூரிட்டியோ அவங்களோட டேரக்டருக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம எங்கே படித்தோம்? 185 சப்செக்ஷன் 1. ஓகேவா? இது ஒரு கொஷின். இந்த கொஷின் முடித்தோம். டன். Then December 2022 old 186 5 ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா XY லிமிடெட் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு சொல்கிறாங்க. XYZ லிமிடெட் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் அதர் கம்பெனி. ஓகே, ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் என்ன இருக்குது? இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸ், அதர் அசட்ஸ், டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அசட் 200 lakh, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ், அதர் இன்கம், டோட்டல். ஓகேவா? இப்போது வெதர் த கம்பெனி இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆஸ் பர் செக்ஷன் 186 அண்ட் எலிஜிபிள் டு கிளைம் எக்ஸம்ஷன் கிவன் தேரண்டர். ஓகே, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். இதோ பிரின்சிபல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் ஆஃப் ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, அதர் செக்யூரிட்டிஸ். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸாக இருக்கணும்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50% ஆஃப் டோட்டல் அசட்ஸ் இருக்கணும். அண்ட் இன்கம் ஃப்ரம் ஷேர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50% ஆஃப் கிராஸ் இன்கம். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 95 lakh. 200 into 50% என்ன நம்மளுக்கு? 100 lakhs. ஓகே, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் 12 lakh. ஓகே, 30 into 50% எவ்வளோ? 15 lakhs. நம்ம இங்கே அண்டு படித்தோமா 6 படித்தோமா? ஆக்சுவலி இங்கே அண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 minute. ஓகே, ஆன்சர் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 15 lakhs க்ரோத் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை ஆகலையே. 15 lakh தான், இங்கே 12 lakh தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? அவங்களோட அசட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்லேருந்து மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸாக இருக்கணும். அண்ட் தென் இன்கமும் வந்து டோட்டல் இன்கமில் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50% இன்கம் எதுலேருந்து வந்திருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கணும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷினும் என்னென்னு பார்த்துட்டு ஆன்சர் பார்க்கலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் XYZ லிமிடெட் இஸ் கன்சிடரிங் த ப்ரொபோசல் ஃபார் மேக்கிங் த XYZ லிமிடெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏபிசி லிமிடெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. ஓகே, the company has 5 directors on board and in the board meeting 4 directors are present. 3 of them gave the consent to the proposal and 1 director abstained from a comment on the same. Okay, XYZ லிமிடெடோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஏபிசி லிமிட்டடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க, ஒரு ப்ரொப்போசல், ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. கம்பெனி வந்து அந்த கம்பெனியில் எவ்வளோ டேரக்டர்ஸ்? 5 டேரக்டர்ஸ் ஆன் போர்டு. அந்த மீட்டிங் வந்து போர்ட் மீட்டிங்கில் வந்து 4 டேரக்டர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 3 ஆஃப் தேம் பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரொப்போசல் அவங்களோட கன்சர்ன் கொடுத்துருக்காங்க. 1 டேரக்டர் வந்து ஓட்டிங் போடவே வந்து மறந்துட்டார். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்த்தோம்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இல்லையா அப்படின்னா, ஆஸ் பர் த எக்ஸ்பிளனேஷன் கிவன் அண்டர் செக்ஷன் 186 இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மீன்ஸ் ஊஸ் பிரின்சிபல் பிஸ்னஸ் இஸ் த அக்யூசிஷன். மெயின் பிஸ்னஸ் வந்து அக்யூசிஷன் ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், அதர் செக்யூரிட்டிஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் வந்து
ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சார்ஜ் கான்ஸ்டியூட் நாட் லெஸ் தேன் 50%, அதாவது மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 51% இருக்கணும். இன்கமும் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தேன் 50%, அதாவது மோர் தேன் ஈக்குவல் டு 50% சொல்லலாம். ஓகேவா, 50% கீழே இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. ஓகே, ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா less than 50% of totals and also income ரெண்டுமே வந்து less than. ஓகேவா, ஓகே இங்கே ஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். எந்த கண்டிஷன்? ஒன்று வந்து நம்மளோட டோட்டல் அசெஸ் கண்டிஷன், இல்லை இன்கம் கண்டிஷன்ஸ். ஓகேவா, ஆனால் இங்கே ரெண்டுமே வந்து இன்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லெஸ் தேன் 50% தான் இருக்குது. ஹென்ஸ் டூ கண்டிஷன்ஸ் நீட் எய்தர் ஆஃப் த டூ கண்டிஷன் நீட் டு பி சாட்டிஸ்ஃபை டு மேக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அண்ட் இன் திஸ் கேஸ் நெய்தர் ஆஃப் திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை. நெய்தர்னா ஒரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு அர்த்தம். ஒரு கண்டிஷனாவது சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஒரு கண்டிஷன் கூட சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ XYZ Limited cannot be an investment company for the purpose. ஓகே, XYZ Limited இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஓகே ஸோ செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷால் பி மேட் ஆர் லோன் கேரண்டி செக்யூரிட்டி LGSA சொன்னோம். ஓகே, லோன் கேரண்டி செக்யூரிட்டி acquisition given by the company unless the resolution sanctioning it passed at the meeting of the board resolution pass பண்ணணும். எல்லா directors present மீட்டிங்கில் இருக்கணும். and prior approval of the public financial institution வாங்கியிருக்கணும். where the any term loan is subsisting in the sense outstanding. இன்னும் நீங்கள் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வாங்கின லோனே வந்து ரீபே பண்ணலை, அந்த லோன் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிக்கணும். நீங்கள் ஒரு லோன் கேரண்டி செக்யூரிட்டி அக்விசிஷன் ப்ரொவைட் பண்ணணும் இன்னொரு கம்பெனிக்கு. ஓகேவா, அதுக்கு போர்ட் ஆஃப் ரிசொல்யூஷனில் ஓகே அப்ரூவல் எல்லா டைரக்டர்ஸ் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸோட அப்ரூவலும் வாங்கியிருக்கணும். ஓகேவா, இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா as not compiled with the provisions ஏன்னா consent of all director present this meeting is secured. Resolution of board of is not valid and no effect. கொஷினில் என்ன பார்த்தோம்? 5 டேரக்டர் இருக்காரு, அதில் 4 டேரக்டர் தான் மீட்டிங்லேயே ப்ரெசென்ட் ஆனார், அதில் 3 டேரக்டர் தான் கன்சல்ட் கொடுத்துருக்காரு, ஒரு டேரக்டர் ஓட்டு போடவே மறுக்கிறாரு. ஸோ இதில் வந்து எல்லா டேரக்டர்ஸோட கன்சென்ட் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கல. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு லோனு கேரண்டி செக்யூரிட்டி அக்யூசிஷன் LGSA வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் தான் வந்து செகண்ட் கண்டிஷன் என்னது, பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட பெர்மிஷன் அப்ரூவல் வாங்கணும். அது கூட எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் லோன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் தான். ஓகேவா, ஸோ வந்து இங்கே பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட டீட்டெயில்ஸ் கொடுக்கல, ஆனால் ப்ரொவிஷன்ஸில் நம்ம எழுதணும். லைக் போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், அண்ட் தென் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட அப்ரூவல் வாங்கணும் 186 படி. ஓகேவா, ஆனால் இங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட எல்லா டைரக்டர்ஸோட அப்ரூவல் கிடைக்கல. ஸோ வந்து லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இந்த கொஷின் ஓகேவா, டிசம்பர் 2022. Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃப்ரம் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்டர் கம்பெனி லோன்ஸ். நம்ம எக்ஸாம்ஷன் பார்த்தோம். ஓகே, இதுதான் அந்த எக்ஸாம்ஷன்ஸ். என்னென்ன எக்ஸாம்ஷன் பார்த்தீங்கன்னா, லோன் மேட் கேரண்டி given banking கம்பெனிக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி, இந்த ordinary course of business company in the engage the financial of industrial establishment of providing infrastructure facilities. இது ஒரு எக்ஸாம்ஷன் பார்த்தோம். 186 வந்து எக்ஸாம்ஷன்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தென் வந்து to any investment made by an investment company, subscription to rights issue NBFC whose principal business acquisition of shares allotted in pursuance of clause A. ஓகே, இது ரெண்டு தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். எக்ஸாம்ஷன் ஃப்ரம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்டர் கம்பெனி லோன்ஸ். இன்டர் கம்பெனி இந்த சென்ஸ் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கொடுக்கறது தான் இன்டர் கம்பெனி. 2 கம்பெனிக்குள்ளே நடக்கிற விஷயம், அதுக்கு பேர் தான் வந்து இன்டர் கம்பெனி.
Then June 2024 question. Okay. So June 2024 question. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, should investments of a limited company held in its name only state the requirements of the Companies Act in this regard. ஒரு கம்பெனி அவங்க மேக் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்க நேமில் மட்டும்தான் வச்சுக்கணுமா, இதோட ப்ரொவிஷன்ஸ் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம நேற்று தான் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, all investment made or held by the company in any property, security, other assets shall be made and held by his own name. ஓகேவா? provided that company may hold any shares in subsidiary company in name of the nominee or nominees. இதுதான் நம்ம ப்ரொவிஷன் ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம். அண்ட் தென் எக்ஸாம்பிளும் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துருக்காங்க. ensure that the number of members of is not reduced below the statutory limit. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு பப்ளிக் கம்பெனி, அதாவது ஹோல்டிங் கம்பெனி ஏபிசி லிமிடெட், பப்ளிக் கம்பெனி இது சப்சிடரி கம்பெனி பார்த்தீங்கன்னா XYZ லிமிடெட். இது வந்து ஹோல்டிங் கம்பெனி, இது வந்து சப்சிடரி கம்பெனி. ஒரு ஓன்லி ஓன்டு சப்சிடரி ஆகணும் அப்படின்னா 100% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ஆனால் இவர் 100% ஆஃப் ஷேர்ஸ் அக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏபிசி லிமிடெட் மட்டும்தான் ஒரு மெம்பர். ஆனால் XYZ லிமிட்டட்ன்றது ஒரு பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனிக்கு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும், 7 மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண இப்போ 100% ஆஃப் ஷேர்ஸ் ஏபிசி தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஏபிசியே வச்சுக்கிட்டா XYZ லிமிட்டருக்கு ஒரே மெம்பர் யாராக போயிடுவாங்க, ஏபிசியாக போயிடுவாங்க. XYZக்கு 7 மெம்பர் மினிமமாக இருக்கணும், ஏன்னா அவர் பப்ளிக் கம்பெனி. அப்போ என்ன பண்ணுவார், ஏபிசி லிமிடெட் வெளியே வந்து ஒரு 6% வந்து நாமினேட் பண்ணி 6%க்கு ஒரு ஷேர் கொடுத்துருக்குவார். 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இந்த 6 ஷேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி லிமிடெட் தான் அதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணார். இந்த 6 ஷேர் யார் பேரில் இருக்குது, 6 தனித்தனி பீப்புள் பேரில் இருக்குது. ஓகேவா? ஆனால் இது எதுக்காக, இது ஏபிசி லிமிடெட் பேரில் இல்லை, இது 6 தனித்தனி பீப்புள் பேரில் இருக்குது. இது அலோடான்னு கேட்டிங்கன்னா அலோடு. ஏன்னா அவங்க அந்த மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஸ்டாச்சுட்டரி லிமிட் லாவில் கொடுத்துருக்க லிமிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இது வந்து அலோடு. இந்த கேஸில் வந்து வேறு ஒருத்தங்க, அதாவது இந்த 6 பர்சனும் வந்து லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஓன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசி லிமிடெட் ஹோல்ஸ் 100% ஆஃப் XYZ லிமிடெட். இது வந்து ப்ரைவேட் லிமிடெட், இது XYZ லிமிடெட். XYZ லிமிடெட்க்கு மினிமம் 2 மெம்பர்ஸ் வேணும். இப்போ ஏபிசி லிமிடெட் 100% ஹோல்டு பண்ணனால என்ன ஆயிடுச்சு, ஏபிசி லிமிடெட் மட்டும்தான் மெம்பர்னு ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு ஒரு மெம்பர் தேவை. இன்னும் ஒரு மெம்பர் தேவைன்றதுனால என்ன பண்ணுறாங்க, நாமினேட் சம் ஒன் as shareholder but only one since its minimum requirements in which it follow statutory limit of 2 members. ஓகேவா? ஒரு இன்னொரு பர்சனை நாமினேட் பண்ணி அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஜென்ரல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரூல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மேக் பண்ணால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணுறாங்களே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த கம்பெனி பேரில் தான் இருக்கணும். ஏபிசி லிமிடெட் இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணுறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஏபிசி லிமிடெட் பேரில் தான் இருக்கணும். ஆனால் சில கேசஸில் அது வேற ஒருத்தர் பேர்லேயும் இருக்கலாம், ஏன்னா இந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி லிமிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்காக. இதுதான். அப்புறம் இந்த பாயிண்டில் நம்ம படித்தோம், டெபாசிட்டிங் வித் ஏ பேங்க்கு, செக்யூரிட்டிஸ், கலெக்ஷன் ஃபார் டிவிடெண்டு, ட்ரான்ஸ்ஃபரிங் ஹோல்டிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்கர்ஸ் ஆஃப் த கம்பெனி பை வே ஆஃப் செக்யூரிட்டி. ஓகே, நேம் ஆஃப் த டெபாசிட்ரியில் வச்சுருக்கோம். அப்போவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட்ரி பேரில் இருக்குது, கம்பெனி பேரில் இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அலோடு.
அதே மாதிரி என்னென்ன ஷேர்ஸு செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கம்பெனி மேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க பேரில் இல்லையோ, நாட் ஹெல்ட் பை இஸ் நேம், வந்து கம்பெனி ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும். அதில் பர்டிகுலர்ஸ் என்னென்ன எந்தெந்த செக்யூரிட்டி ஷேர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, அது யார் பேரில் இருக்குது, உங்கள் பேரில் இல்லைன்னா யார் பேரில் இருக்குதுன்னு ஒரு ரெஜிஸ்டர் ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அது ஓப்பன் டு இன்ஸ்பெக்ஷன். மெம்பர்ஸ் நினச்சிடப்போலாம் அந்த புக்கை வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. யாருக்கு? மெம்பர்ஸுக்கு, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு, வித்தவுட் எனி சார்ஜ்னால் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணாமல். யூஸ்வலாக வந்து ஒரு புக்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெஜிஸ்டருக்கு, எந்த ரெஜிஸ்டருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நேமில் இல்லைன்ற ரெஜிஸ்டருக்கு மெம்பர்ஸு டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கும் சார்ஜே பண்ணாமல் பிஸ்னஸ் ஹவர்ஸில் அவங்களுக்கு ரைட் இருக்குது இன்ஸ்பெக்ஷன் பண்ண டியூரிங் பிஸ்னஸ் ஹவர்ஸ். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து டிசம்பர் 2024லையும் கேட்டிருந்தாங்க. இது ஓகே. Then MTP 2020 December 2024 set to 2. Okay. இல்லை செட் டு 1 தான் இருக்குது. MTP ஸோ எம்டிபிஸ்லாம் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுங்கள். ஏன்னா எம்டிபிஸ்லேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுதான் டிஸ்கிரைப் த ப்ரொவிஷன். Describe the provision for prohibition on acceptance of deposits from the public in the Companies Act 2013. ஸோ இதுதான் நம்ம படித்தோம். செக்ஷன் 73 பார்த்தோம். ஓகேவா? செக்ஷன் 73 பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியும் இன்வைட் அக்செப்ட் ஆர் ரெனியூ டெபாசிட் அண்டர் திஸ் ஆக்ட் ஃப்ரம் பப்ளிக் எக்ஸப்ட் இன் எ மேனர் ப்ரொவைடட் அண்டர் திஸ் சாப்டர். இந்த சாப்டரில் ப்ரொவைட் பண்ண மேனரை தவிர்த்து வேறு எந்த விதத்துலையும் வந்து ஒரு கம்பெனி இன்வைட் அக்செப்ட் ஆர் ரெனியூ டெபாசிட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த ப்ரொவிஷன்ஸில் யாருக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் இன் தி சப்ஸ்டியூஷன் ஷால் அப்ளைனா யாருக்கு அப்ளிகபிள்? மேனேஜிங் கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகாது, என்பிஎஃப்சிக்கு அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஆர்பிஐ கிட்டேருந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கம்பெனி நோட்டிஃபை பண்ணாலும் அவங்களுக்கும் இந்த செக்ஷன் 73 அப்ளிகபிள் ஆகாது. அதாவது இந்த ப்ரொஹிபிஷன் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் தென் வந்து ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணணும் ஜென்ரல் மீட்டிங்கில். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்க்ளூடிங் ஓகே ரீபேமெண்ட் அக்ரீட் அப்பான் பிட்வீன் கம்பெனிஸ். ஓகே. ஒரு சர்க்குலர் கொடுக்கணும் மெம்பர்ஸ்க்கு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி. நேற்று எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் நேற்று பார்த்தோம். கிரெடிட் ரேட்டிங் ஆப்டெயின், டோட்டல் நம்பர் ஆஃப் டெபாசிட்டர்ஸ், அமௌண்ட் டியூ டுவார்ட்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் அக்செப்டட் பை த கம்பெனி சச் அதர் ஃபார்ம். ஓகே. ஒரு சர்க்குலர் கொடுக்கணும். அந்த சர்க்குலரில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் பொசிஷன் இஸ் நத்திங் பட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அவர் கம்பெனி. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொசிஷன் இஸ் நத்திங் பட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி. கிரெடிட் ரேட்டிங் யார்கிட்ட வாங்கணும்? கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து. கிரெடிட் ரேட்டிங் எதுக்காக வாங்கணும்னா, இது வரைக்கும் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ கம்பெனிக்கு, இது வரைக்கும் கம்பெனி வந்து எல்லாமே வந்து கரெக்ட் டைமுக்கு ரீபே பண்ணியிருக்காங்களா வாங்கின அமௌண்ட்லாம், அண்ட் தென் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரீபே, எத்தனை நாளுக்குள்ளே ரீபே பண்ணியிருக்காங்க, கம்பெனியோட பொசிஷன் என்ன, கிரெடிட் ரிலேட்டட் விஷயத்தில் கம்பெனியோட பொசிஷன் என்ன.
ஸோ அது அந்த கிரெடிட் ரேட்டிங் வாங்கியிருக்கணும். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் டெபாசிட்டர் யாருன்னு சொன்னோம், டெபாசிட்டருக்கு மீனிங் சொன்னோம். யார் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் டெபாசிட்டர்ஸ். ஓகே, அந்த டெபாசிட்டர்ஸ் மெம்பர்ஸாகவும் இருக்கலாம், பப்ளிக்காகவும் இருக்கலாம். ப்ரைவேட் கம்பெனியில் மெம்பர்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். பப்ளிக் கம்பெனியில் தான் மெம்பர்ஸ் அண்ட் பப்ளிக். ஓகே, அதே அமௌண்ட் டியூ டுவார்ட்ஸ் டெபாசிட்ஸ்னால் இதுக்கு முன்னாடி வாங்கின டெபாசிட் அமௌண்ட்டோடைய இன்னும் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இன்னும் இதுக்கு முன்னாடி வாங்கின டெபாசிட் அமௌண்ட்டை இன்னும் எவ்வளோ கொடுக்கணும், எப்போ கொடுக்க போறீங்கன்றது கொடுக்கணும். ஓகேவா, அந்த இந்த சர்க்குலர் வந்து ஸ்டேட்மெண்ட்டோட ரெஜிஸ்டருக்கு 1 மந்த் முன்னாடியே, இஷ்யூ பண்ணுறதுக்கு 1 மந்த் முன்னாடியே நம்ம கொடுத்துடணும், அதாவது 30 days. அதே மாதிரி நம்ம இன்னொரு படித்தோம், டிஆர்ஆர் க்ரியேட் பண்ணணும், டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் அதில் நாட் லெஸ் தேன் 20% ஆஃப் தி எங்கள் ஷெட்யூல் பேங்க்கில் அதில் வந்து நாட் லெஸ் தேன் 20% ஆஃப் தி டெபாசிட் மெஷ்யூர்ட் அமௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும்னு படிச்சிருந்தோம். ஓகே, அதே மாதிரி சர்டிஃபை பண்ணணும், என்ன கம்பெனி ஹேஸ் நாட் டிஃபால்ட்டட் எனி கம்பெனி ஹேஸ் நாட் கமிட்டட் எனி டிஃபால்ட் இன் ரீபேமெண்ட் டெபாசிட் அக்செப்டட் எய்தர் ஆர் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட். ஓகே, and then providing security எப்படி ப்ரொவைட் பண்ணோம், creation of charge and the property of the asset. ஒரு வேளை வந்து அப்படி ஒரு செக்யூரிட்டி கொடுக்கலன்னா அந்த டெபாசிட்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர் டெபாசிட்ஸு ஷால் பி ஷோ கோட்டட் இன் எவ்ரி கோட்டட்னா அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும், கோட்டட்னா தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கணும். இது அன்செக்யூர் டெபாசிட். அன்செக்யூர்னா நாங்கள் ஒரு அசட்டை செக்யூரிட்டியாக கொடுக்க மாட்டோம், அதில் சார்ஜ் போட்டு தரமாட்டோம்னு அர்த்தம். அதே மாதிரி எவ்ரி டெபாசிட் அக்செப்ட் பண்ணிங்களோ அது வந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பே பண்ணிடணும். ஒரு வேளை ஃபெயில்ஸ் டு ப்ரீபே த டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் அண்டனா டெபாசிட் எங்கே பண்ணால் ட்ரிபுனலுக்கு அப்ளை பண்ணலாம். எதுக்கு அப்ளை பண்ணலாம், ட்ரிபுனல் இந்த மாதிரி ஆர்டர் போடுங்க, கம்பெனி எங்களுக்கு பே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ எங்களுக்கு பே பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதாவது லாஸோ டேமேஜோ ஆயிருந்தாலும் அதுக்கான பேமெண்ட்டும் ட்ரிபுனல் வந்து ஆர்டர் போடுவாங்க கம்பெனிக்கு, இந்த மாதிரி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிஆர்ஆர் ஃபார்ம் பண்ணல, டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் வந்து அது எந்த ஒரு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது அதர் தேன் ரீபே பண்ணணும். அது க்ரியேட் பண்ண பர்பஸே என்ன, இப்போ 2 years டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ணுறோன்னா 2 yearsக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வருது, 2 yearsக்கு அப்புறம் நீங்கள் ரீபே பண்ணணும். ரீபே பண்ணும்போது காசுக்கு எங்கே போவீங்க, அதனால இந்த ரிசர்வில் சேர்த்து வச்சுட்டே வரணும் 2 yearsக்கு அப்புறம் ரீபே பண்ணுறதுக்கு. ஸோ மினிமம் நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணோம், 20% ஆஃப் த டெபாசிட் அமௌண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து நம்ம மினிமம் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வோட மெயின் மோட்டிவே வந்து ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட் தான். ஸோ தட் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட். இதுதான் செக்ஷன் 73 ப்ரொஹிபிஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். ஓகே, June 2018 ஓல்டு லாஸ்ட் கொஷின். Okay. ABC Limited having net worth of 80 crores and turnover of 30 crores wants to accept deposit from the public other than its members. Okay. Referring to the provisions of ABC Limited na இது வந்து பப்ளிக் கம்பெனி. ஓகே, ஏன்னா ப்ரைவேட் லிமிடெட் கொடுக்கல, வெறும் லிமிடெட் இருக்குது. ஸோ தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏபிசி லிமிடெட் இஸ் a public company. Then referring to the provisions of the Companies Act, state the condition and procedure to be followed by the ABC Limited for accepting deposit from the public other than its members. Okay. So என்ன சொல்கிறாங்கன்னா, according to section 76, public company having net worth of 100 crores or
turnover of not less than 5 years can accept deposit from persons other than இதுதான் எலிஜிபிள் பப்ளிக் கம்பெனின்னு நம்ம சொன்னோம். பப்ளிக் கிட்டேருந்து வாங்கணும்னா, பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணணும்னா அந்த பப்ளிக் கம்பெனி எலிஜிபிள் பப்ளிக் கம்பெனி. ஓகே, எலிஜிபிள் பப்ளிக் கம்பெனினா இந்த நெட்வொர்க் கண்டிஷனோ இல்லை டேர்ன் ஓவர் கண்டிஷனோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ சச் ரூல்ஸு ப்ரொவைடர்ஸ் obtained ரேட்டிங் வாங்கியிருக்கணும் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா every company accepting secure deposit from the 30 days of success create a charge on its assets வந்து not less than amount of deposits accepted in favor of the deposit holders. Okay, இங்கே வந்து network 80 crore 30 crore which is less than the prescribed hence it cannot accept deposit from the public other than its members. If the company want to accept deposit from the company other than its members, it has to fulfill the eligibility criteria of net worth or turnover or both and then the conditions stated above. ஸோ ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து ரேட்டிங் வாங்கி வச்சுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூர் டெபாசிட்டாக இருந்தால் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ண டெபாசிட் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே சார்ஜ் க்ரியேட் பண்ணணும். அந்த சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய வேல்யூ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட்டை விட லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கிவன் கேஸில் 80 crore and 30 crore which is less than the prescribed limit in net worth and turnover. அதனால இவங்க வந்து பப்ளிக் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ண முடியாது, மேபி மெம்பர்ஸ் கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணலாம். இவங்க எலிஜிபிள் பப்ளிக் கம்பெனியில் வரமாட்டாங்க. எலிஜிபிள் பப்ளிக் கம்பெனியில் வந்தால் மட்டும்தான் நம்ம பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியும். ஓகேம்மா, இவ்வளோ தான் பாஸ்ட் இயர் கொஷின்ஸு. ஸோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேவா, இந்த டிசம்பர் 2024 கேட்டிருந்தாங்க இதுலேருந்து கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா, சேஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் பாலிசி. எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து டெஃபினட்டாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, எவ்வளோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் தான் அக்கௌண்ட்ஸில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணிங்க, எவ்வளோ ரிசீவ் ஆச்சு, எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், எவ்வளோ டெட்டாஸ் இருக்காங்க, எவ்வளோ கிரெடிட்டாஸ் இருக்காங்க. ஸோ இது நம்ம நிறைய இதில் வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுவோம், பர்ச்சேஸ் புக் மெயின்டைன் பண்ணுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்னு, சேல்ஸ் ரிட்டர்னு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போடுவோம், லெட்ஜர் போடுவோம். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்டு, பிஎன்எல். பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபைனல் ஸ்டெப்பு, பிஎன்எல், ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், பண்ணுறது முக்கியம் இல்லை. ஸோ அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கம்பெனிஸ் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 2 clause 13 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 2 clause 13 புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னா இன்க்ளூட்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ். இது வந்து ஆல் ரெக்கார்ட்ஸ்னு இருக்கும். ஆல் த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேல்டு, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் தென் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இதுதான் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, நம்ம கம்பெனி சார்ட்டில் என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 2 clause 13 என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஆல் சம்ஸ் ஆஃப் மணி ரிசீவ்டு எக்ஸ்பெண்டிச்சர். இதை நீங்கள் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக எழுதிக்கோங்க. ஓகேவா, so records in respect of receipts and expenditure, sales and purchase of goods and services by the company. கூட்ஸ் பண்ணாலும் காசு வரும், கூட்ஸ் சப்ளை பண்ணாலும் காசு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸு, ஹோட்டலுன்றது சர்வீஸ். ஓகேவா, ஹோட்டல்ஸ்ன்றது சர்வீஸ் பிஸ்னஸ். சர்வீஸ் பண்ணால் காசு வராது, அதுவும் காசு வரும், அதுலேயும் சேல்ஸ் இருக்குது. அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்ல ரா மெட்டீரியல்ஸு, காய்கறி, க்ராசரிஸ் எல்லாமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், அங்கேயும் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நடக்கும். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட்னா எல்லா மணி நீ ரிசீவ் பண்ணது எக்ஸ்பெண்ட் பண்ணது பை த கம்பெனி. தென் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அண்ட் தென் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி, ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட். ஓகே, ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட். ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட்னால் நம்ம ஆடிட்டிங்கில் படிச்சிருப்போம். இந்த காஸ்ட்
ரெக்கார்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆடிட் வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த கேட்டகரி கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட் வரும். ஸோ புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 4 வருது. செக்ஷன் 2 clause 13 என்ன 4 பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னா வரும், ஆல் சம் ஆஃப் மணி ரிசீவ்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மேடு பை த கம்பெனி. ஓகே. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்ச்சேஸ் கூட்ஸ் சர்வீசஸ், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நத்திங் பட் பேலன்ஸ் ஷீட். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ அசெட் இருக்குது எவ்வளோ லைபிலிட்டிஸ் இருக்குது ரெண்டுமே வந்து டேலி ஆகணும், அதுவும் நம்மளுக்கு தெரியும். தென் ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட் எதுக்கு, அந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அந்த காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கும் இந்த ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட் வரும். இதெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வரும். ஓகேவா. தென் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் செக்ஷன் 128 எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அக்ரூவல் பேசிஸில் தான் இருக்கணும், கேஷ் பேசிஸில் இருக்கக்கூடாது. அக்ரூவல் பேசிஸில் தான் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் ட்ரான்சாக்ஷன். அக்ரூவல் பேசிஸ்னால் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வரப்போகுது வரல, ஆனால் நம்ம வந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா. கேஷ் பேசிஸ்னால் வந்தப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். கேஷ் பேசிஸ்னால் பேமெண்ட் ரிசீவ் எப்போ ஆகுதோ அப்போ தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது. அக்ரூவல் பேசிஸ் இந்த சென்ஸ் அக்ரூவ்டு படிச்சிருப்போம் அக்கௌண்ட்ஸில், எப்போ வந்து அது இந்த மாதம் வரணும், ஆக்சுவலாக வரல ஆனால் வரணும்னாலே நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா. கேஷ் பேசிஸ் இந்த சென்ஸ் எப்போ வந்ததோ அப்போ தான் வந்து எப்போ நம்மளுக்கு உண்மையாக கேஷ் வந்ததோ நம்ம கையில் அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அக்ரூவல் பேசிஸ் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். 1 minute. So double entry systemனா for every credit there will be corresponding debit. ஓகேவா. ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடாது. சிங்கிள் என்ட்ரினா ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் அப்படி இருக்கும். ஓகேவா. டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறோம் இல்லைங்களா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். ஸோ ஒரு கிரெடிட்டுக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் டெபிட் வரணும். அதாவது ஒரு டெபிட் இருந்தால் ஒரு கிரெடிட் வரணும், ஒரு கிரெடிட் இருந்தால் ஒரு டெபிட் வரணும். அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்படி தான் வந்து புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் கம்பெனி ஷால் பி இன் எ பொசிஷன் டு எக்ஸ்பிளைன் த டிரான்சாக்ஷன்ஸ் எஃபர்டட் போத் அட் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் இஸ் பிரான்ச்சஸ். அவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பொசிஷனில் இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிரான்சாக்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற பொசிஷன் அவங்களுக்கு இருக்கணும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸில் மட்டும் என்ன இருக்க போகுது, அதே பிஸ்னஸ் தான் நடக்க போகுது. அவங்களும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த புக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் வந்து கம்பெனி எக்ஸ்பிளைன் பண்ணுற நிலமையில இருக்கணும். ஓகேவா. அதாவது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பராக இருந்தால் கம்பெனி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, நோ ப்ராப்ளம். ப்ராப்பராக இல்லைன்னா தான் கம்பெனியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம நோட்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம், கம்பெனி வந்து அக்ரூவல் பேசிஸில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். அண்ட் தென் டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷுட் பி இன் த பொசிஷன் டு எக்ஸ்பிளைன் த transactions of registered office and branches. Okay.
தென் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷால் ப்ரிப்பேர் books of accounts, some other books and papers. So books of accounts தான் நம்ம செக்ஷன் 2 clause 13ல டிஃபைன் பண்ணியிருந்தோம். தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த மூணுத்தையும் வந்து எப்போ மேம் எப்போ எத்தனை நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர். ஃபார் எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர் இன் த சென்ஸ் ஏப்ரல் டு மார்ச், கேலண்டர் இயர்னா ஜான்வரி டு டிசம்பர், ஃபைனான்ஷியல் இயர். ஓகே, எதுக்கு இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, புக்ஸ் பேப்பர்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஷுட் கிவ் true and fair view of the true and correct நியாயமான fair view of the state of the affairs na கம்பெனியோட day to day business of the company. ஓகே, அக்ரூவல் பேசிஸ் நம்ம பார்த்துட்டோம். எங்கே வச்சுப்பாங்க? ஸோ அக்ரூவல் பேசிஸில் பண்ணணும், டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பண்ணணும். அண்ட் தென் எங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெப்ட் அட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸோடைய பிஸ்னஸ் புக்ஸை மட்டும் இருக்காது, இன்க்ளூடிங் பிரான்ச்சஸோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் நம்ம வச்சுருப்போம். எங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் அவங்ககிட்டேருந்து வாங்கி நம்ம ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். ஆஃபீஸ் ஆர் ஆஃபீஸர்ஸ், ஒரு பிரான்ச் இருந்தால் பிரான்ச் ஆஃபீஸ், நிறைய ஆஃபீஸ் இருந்தால் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் செக்ஷன் 128ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதர் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு நம்ம செக்ஷன் 2 clause 13ல் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ஸு, பர்ச்சேஸு ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட் should be maintained for that particular classes of companies. ஓகே, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதர் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ நாளைக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர். அண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா should give true and fair view of the state of affairs of the true and fair, கரெக்டான நியாயமான கம்பெனியில் என்ன நடக்குதோ அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருப்பீங்க? ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின் ஆஃபீஸோடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லை, பிரான்ச் ஆஃபீஸர்ஸோடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் நம்ம கேட்டு வாங்கி ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த 3 பாயிண்ட் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனான்ஷியல் இயர்னா என்னன்னு சொல்கிறாங்க? மீன்ஸ் பீரியட் எண்டிங் 31st March of year where it has been incorporated on after the January, the period ending 31st month of the following year provided central government may allow different. ஓகே, ஃபைனான்ஷியல் இயர் ஜென்ரலாக ஒரு ஃபைனான்ஷியல் இயர்னா என்னது? 1st April to 31st March. ஒருவேளை ஒரு புதுசாக இன்கார்பரேட் ஆன கம்பெனி ஜான்வரியோ ஃபெப்ரவரியோ மார்ச்சோ, ஓகே நம்ம இங்கே ஜான்வரியே எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒருவேளை ஜான்வரி தான் வந்து இன்கார்பரேட் ஆச்சு, ஓகேவா? ஜான்வரி தான் இன்கார்பரேட் ஆச்சு. இவங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியும்? ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி 2024 இன்கார்பரேட் ஆயிருக்கு. இவங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 வரைக்கும் இவங்க ஃபினான்ஷியல் இயர். நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் இயரோட 31st March தான் இவங்களுக்கு முடியும், ஓகேவா? ஏன்னா 3 monthsக்குலாம் ஒரு ஃபினான்ஷியல் இயர் சொல்ல முடியாது. ஒரு இயர்னாலே மினிமம் 12 months இருக்கணும். ஸோ ஜான்வரி இன்கார்பரேட் ஆனால் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் 3 months தான் இருக்கும். 3 monthsக்குலாம் நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லவும் முடியாது. இப்போ 3 monthsக்காக இவ்வளோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைனும் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ தட்
ஒரு வேளை ஜான்வரியில் இன்கார்பரேட் ஆகிருந்தா அவங்களுக்கு எப்போ ஃபைனான்ஷியல் இயர் முடியும்னா ஃபாலோயிங் த நெக்ஸ்ட் 31st மார்ச்சும் முடியும். அதுதான் ஃபைனான்ஷியல் இயரில் டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஜான்வரி 2024 இன்கார்பரேட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 31st மார்ச் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஃபைனான்ஷியல் இயர் முடியும். இது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி இன்கார்பரேட் ஆகும்போது நியூலி இன்கார்பரேட்டட் கம்பெனிக்கு தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க விருப்பப்பட்டால் டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இயர் சப்சிடரி ஜாயிண்ட் வெஞ்சர் அசோசியேட் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா எதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் இயர்ஸ் யூஸ் பண்ணலாம்? சப்சிடரி ஜாயிண்ட் வெஞ்சர் அசோசியேட் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? இதுதான் ஃபைனான்ஷியல் இயரில் கொடுத்துருக்க மீனிங். ஸோ ஃபாலோயிங் இயர் ஜான்வரியில் இன்கார்பரேட் ஆகிடுச்சுன்னா த பீரியட் எண்டிங் ஆன் 31st மார்ச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர். அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஜான்வரி 2024 இன்கார்பரேட் ஆகிடுச்சுன்னா அவங்க ஃபைனான்ஷியல் இயர் எப்போ முடியுது? 31st மார்ச் 2025. இதுதான் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர். Okay, maintenance of books of accounts over. Then we will move on to place of maintenance of books of account. Okay. Place of maintenance of books of accounts. Okay, books of accounts other relevant papers யூஸ்வலாக எங்கே வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி. ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்னால் என்னது? உங்களுடைய எம்ஓஏல ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் கிளாஸில் இதுதான் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்து எம்ஓஏ மேக் பண்ணி ஆர்ஓசி கிட்ட கொடுத்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அதுதான் மெயின் ஆஃபீஸ். அதில் தான் வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எதுக்கு மெயினாக வேணும்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வேணும். ஸோ யூஸ்வலாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ரிலவெண்ட் பேப்பர்ஸ் எங்கே வந்து மெயின்டைன் பண்ணால் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில். ஓகே, அப்போ நான் வேறு எங்கேயும் மெயின்டைனே பண்ண முடியாதான்? ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் எனக்கு அவ்வளோ இடம் இல்லை ப்ளஸ் எனக்கு இங்கே சேஃபும் இல்லைன்னு தோணுது. ஸோ தட் நான் எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஓகே, எஸ், கம்பெனி மே ஆல்சோ கீப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அட் எனி அதர் பிளேஸ் இன் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். as the board of directors may decide. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணலாம். சரி, ஓகே, வேறு எங்கேயாச்சும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வேறு ஏதாவது பிளேஸில் வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் வைக்கலை, வேறு ஏதாவது பிளேஸ் இன் இந்தியாவில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி வந்து ஆர்ஓசிக்கு ஒரு நோட்டீஸ் இன் ரைட்டிங்கை, அந்த நோட்டீஸில் என்ன இருக்கணும்? ஃபுல் அட்ரஸ் ஆஃப் தட் அதர் பிளேஸ் வித்தின் 7 days ஆஃப் போர்ட் டிசிஷன். போர்டு வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம வேறு ஏதாவது பிளேஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி டிசைட் பண்ண 7 டேஸ்க்குள்ளே ஒரு நோட்டீஸ் வந்து ஆர்ஓசிக்கு ஃபைல் பண்ணணும். ஓகேவா? ஆர்ஓசிக்கு நோட்டீஸ் இன் ரைட்டிங் ஃபைல் பண்ணோம். அதில் நோட்டீஸில் என்ன இருக்கணும்னா ஃபுல் அட்ரஸ் ஆஃப் தட் அதர் பிளேஸ். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இல்லை, வேறு ஏதோ ஒரு பிளேஸு டிசைட் பண்ணிட்டீங்க. அந்த அதர் பிளேஸோடைய அட்ரஸை வந்து 7 டேஸ்க்குள்ளே ஆர்ஓசிக்கு நீங்கள் வந்து ஃபுல் அட்ரஸோட நோட்டீஸ் வந்து ஃபைல் பண்ணிடணும். இதுதான் பிளேஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். இதுலேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி மே provide that company may keep its books of accounts or other relevant papers in electronic form. எலக்ட்ரானிக் மோடில் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பற்றி பேசிட்டு இருந்தோம்னா புக்ஸு.
அதாவது ஃபிசிக்கல் புக்ஸ் ஒரிஜினல் புக்ஸை வந்து எங்கே மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃபாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாமா எப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, எப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் ரிலவெண்ட் புக்ஸ் பேப்பர்ஸ் மெயின்டைன் இன் எலக்ட்ரானிக் மோடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமைன் ஆக்சசபிள் இன் இந்தியா. அது வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஃபார் சப்சிக்வெண்ட் ரெஃபரன்ஸு, அதாவது அடுத்து இப்போது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டப்பா, நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க. அதாவது எலக்ட்ரானிக் மோடில் வந்து நீங்கள் உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஆனால் எனக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஏதாவது டவுட் வருது, ப்ரீவியஸ் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போன வருஷத்துக்கு நான் வந்து எடுத்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதாவது சப்சிக்வெண்ட் ரெஃபரன்ஸு. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ண தேவைன்னா அது ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்தியாவில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். லைக் எப்படி நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்களோ ஒரிஜினல் புக்ஸு, இப்போ ஃபிசிக்கலாக புக்ஸ் இருந்ததுன்னா, ஃபார் ட்ரேடிங்கு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் தெரியும். அந்த ஃபார்மேட்டில் தான் பிடிஎஃப்லையும் எலக்ட்ரானிக் மோட்லேயும் இருக்கணும். எலக்ட்ரானிக் மோடுன்றதுனால உங்கள் இஷ்டத்துக்கு ஃபார்மேட் மாட்டக்கூடாது. ஸோ நீங்கள் எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் வந்து ரீடைன்னா அதே ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? அதை தான் இவ்வளோ பெரிய லைனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆல்ட்ரு பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி வந்து ஜெனரேட் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்டில் ரீடைன் பண்ணணும் எலக்ட்ரானிக் மோட்லேயும். அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணக்கூடாது, அன்ஆல்டர்டாக இருக்கணும். அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து நம்ம என்ன சொன்னோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாங்குவோம், அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து நம்ம வாங்கப்பட்ட அக்கௌண்ட்ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து அன்ஆல்டர்ட் ஷால் நாட் பி ஆல்டர்டு அண்ட் ஷால் பி கெப்ட் இன் எ மேட்டர் வேர் ஷால் டிபிட் வாட் வாஸ் ஒரிஜினல் ரிசீவ்டு ஃப்ரம் த பிரான்ச்சஸ். அதாவது இதுவும் வந்து இன் ஒரிஜினல் ஃபார்மேட். The information in the electronic format shall be capable of display in a legible form. Legible formனா படிக்க முடிகிற மாதிரி இருக்கணும். அந்த பிளர்ராவோ இல்லை சரியாக ஏதாவது எரேஸ் ஆகிட்டோ அப்படி இருக்க. லெஜிபிள் ஃபார்ம்னா லெட்டர்ஸ் நம்ம எப்படி படிக்கிறோம், ரீட் பண்ணுறோம், வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வேர்ட்ஸ் வச்சு தான் ரீட் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த வேர்டு கண்ணுக்கு தெரிஞ்சால் தானே நம்ம ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி அங்கே வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் சிஸ்டம் ஃபார் ஸ்டோரேஜ் டிஸ்பிளே பிரிண்ட் அவுட் ஆஃப் த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஆடிட் கம்பெனி போர்ட் மே appropriate such records shall not be disposed of rendered unusable unless permitted by law. அதே மாதிரி ப்ராப்பர் சிஸ்டம் இருக்கணும். உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கி வச்சுருக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸ்டோரேஜில் எந்த ஒரு இதுவும் பார்க்காம போதுமான அளவுக்கு ஸ்டோரேஜ் சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடிய உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? டிஸ்போஸ் பண்ணக்கூடாது அன்லெஸ் பெர்மிட்டட் பை லாவில் ஏதோ ஒரு லைன் இருக்குது, நீ டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பேக்கப் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதர் புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி மெயின்டைன் இன் லெட்டர் இன்க்ளூடிங் அ பிளேஸ் அவுட் சைட் இந்தியா இஃப் எனி ஷால் பி கெப்ட் இன் சர்வீஸ் ஃபிசிக்கலி லொக்கேட்டட் இந்தியா ஆன் ஏ பீரியாடிக் பேசிஸ். ஓகே, ஒருவேளை உங்கள் கம்பெனி வந்து பிரான்ச்சஸ் வந்து இன்கார்பரேட்டட் அவுட் சைடு இந்தியாவாக இருக்குன்னா, எக்ஸாம்பிள் பிரான்ச்சஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைடு இருக்காங்கன்னா அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண ஸ்டோர் பண்ணக்கூடிய சர்வர் வந்து ஃபிசிக்கலாக இந்தியாவில் இருக்கணும். ஓகேவா? பீரியாடிக் பேசிஸ்னால் இயர்லி ஒன்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் இயர்லி நம்ம அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதுதான். ஸோ இதை நம்ம வந்து ஷார்ட் பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம்.
எலக்ட்ரானிக் form of books of accounts. ஓகே, வந்து remain accessible in India. அதாவது இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ண முடியணும். நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மில் மெயின்டைன் பண்ணிக்கோ, ஆனால் இந்தியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கணும். எதுக்கு? ஃபார் ரெஃபரன்ஸ், சப்சிக்வெண்ட் ரெஃபரன்ஸ், ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக. retained in original format or format which presents accurate information. ஓகே, அண்ட் தென் இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் அண்ட் அன்ஆல்டர்டாக இருக்கணும். ஆல்டர் பண்ணியிருக்கக்கூடாது, அன்ஆல்டர்டாக இருக்கணும். ஓகே, தென் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பிரான்ச் ஆஃபீஸ், அதுவும் வந்து அன்ஆல்டர்டாக இருக்கணும், ஒரிஜினல் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, information shall be displayed in legible form. ஓகே, legible ஃபார்மாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் சிஸ்டம் ஃபார் ஸ்டோரேஜ் இருக்கணும். ப்ராப்பர் சிஸ்டம் ஃபார் ஸ்டோரேஜ், display, print out, approved by audit committee and board of directors. அதே மாதிரி இது வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. டிஸ்போஸ்னால் எரேஸ் பண்ணிடக்கூடாது. ஆன்லைன் தானே, ஸ்டோரேஜ் பத்தலை, இல்லை இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, இதை மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்போஸ் இன் த சென்ஸ் டெலீட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? cannot be disposed of unless permitted by law. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைடு இந்தியாவுக்கு பேக்கப் ஆஃப் ஆல் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பேப்பர்ஸ், அண்ட் தென் அதோட சர்வர் வந்து அந்த பேக்கப் எடுத்து வச்சுக்கிற ஸ்டோரேஜ் வச்சுருக்க சர்வர் வந்து ஃபிசிக்கலி லொக்கேட்டட் இன் இந்தியாவாக இருக்கணும். இந்த பேக்கப் ஆஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் ஃபார்முக்கான ஆன்சர். electronic form of books of accounts remain accessible in India for future reference and then retained in original format or format which presents accurate information. ஓகேவா? அந்த எந்த ஃபார்மேட்டில் அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அந்த ஃபார்மேட் தான். நீங்கள் ஃபார்மேட்டை மாற்றக்கூடாது. அண்ட் தென் கம்ப்ளீட்டாக அன்ஆல்டர்டாக இருக்கணும். அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் வந்து அன்ஆல்டர்ட் அண்ட் ஒரிஜினல் ஃபார்மேட்டில் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளேட் இன் லெஜிபிள் ஃபார்மாக இருக்கணும். ப்ராப்பர் சிஸ்டம் ஃபார் ஸ்டோரேஜ், டிஸ்பிளே, பிரிண்ட் அவுட், அப்ரூவ்ட் பை ஆடிட் கமிட்டி அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதை வந்து cannot be disposed of unless permitted by law. தென் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆஃப் ஆல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பேப்பர்ஸ் வந்து இருக்கணும். அதோட சர்வர் ஃபிசிக்கலி இந்தியாவில் லொக்கேட்டாக இருக்கணும். அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பேப்பர்ஸ் எதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இதுதான் மொத்தம் எத்தனை பாயிண்ட்? 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸு.
இந்த 6 பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டாக எழுதணும்னா நம்மளுக்கு 7 மார்க்ஸ் வரும். அண்ட் தென் இந்த பாயிண்ட் பாருங்கள். கம்பெனி ஷால் இன்டிமேட் டு த ரெஜிஸ்ட்ரார் யார்? ஆர்ஓசி on an annual basis. Annual basis means yearly basis. At the time of filing of financial statement, name of the service provider, internet protocol address, location of service provider, wherever applicable, where the books of account other places maintained on cloud, such address as provided by the service provider. Service provider in the sense, நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க எலக்ட்ரானிக் ஃபார்மில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? எலக்ட்ரானிக் ஃபார்மில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் வேணும். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக நீங்கள் ஒருத்தரை தேடுறீங்க. உங்களை இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை. அவர் தான் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த சர்வீஸ் யார் பண்ண போகிறா? ஒரு பர்சன். அவருக்கு பேர் சர்வீஸ் ப்ரொவைடர். என்ன சர்வீஸ்? இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் அக்யூரேட்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, எல்லோரும் ஆக்சசபிள் பண்ண முடியுதா, ஒரிஜினல் ஃபார்மேட்டில் இருக்கா, அண்ட் தென் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கா, எல்லாமே வந்து கொடுப்பாரு. இப்போ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார்? இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார்கிட்ட வந்து இந்த ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நேம் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர். இதை வந்து நம்ம ஆர்ஓசிக்கு ஆனுவல் பேசிஸ் தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது இன்டிமேட் பண்ணிகிட்டே வரணும், இயர்லி பேசிஸ், ஓகேவா? நேம் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த சர்வீஸ், இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் பற்றி அவங்ககிட்ட ஃபுல்லாக ஒப்படைச்சிடுவாங்க. ஏன்னா கம்பெனிக்கு டேரக்டர்ஸ்க்கு ஃபுல்லாக நாலேஜ் இருக்காது, லைக் ஆன்லைனில் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி, அதோட சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே வந்து தெரியாது, ஓகேவா? அண்ட் தென் பாஸ்வேர்ட்ஸ், நிறைய லாகின் க்ரெடென்ஷியல் கொடுக்கணும், யார் வேணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ஓகே? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். இன்டர்நெட் ப்ரோட்டோகாலுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம மொபைல் ஃபோன்ஸ் கூட இருந்தால் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஐபி அட்ரஸ் இருக்குது, அது. அண்ட் தென் லொக்கேஷன் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர், அண்ட் தென் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆன் க்ளவுட், சச் அட்ரஸ் ஆஸ் பர். எந்த க்ளவுட், அந்த க்ளவுடுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, ஐபி அட்ரஸ் இருக்குது. அதுவும் வந்து நம்ம இந்த 4 விஷயமே வந்து ஆர்ஓசிக்கு ஆனுவல் பேசிஸ்னால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும்போது இன்டிமேட் பண்ணிடணும். கேட்குதுல? எஸ் மேம். ஓகே. ஒருவேளை கம்பெனிக்கு வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது இன் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா, அவங்களோட ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும், ஓகே? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சம்மரைஸ்டு ரிட்டன் பீரியாடிக்லி மஸ்ட் பி சென்ட் பை த பிரான்ச் ஆஃபீஸ் டு த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். இதுதான் சொன்னோம். நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஃபுல்லாக சென்ட் பண்ண முடியாது, அதனால வந்து சம்மரைஸ்டு வெர்ஷன். சம்மரைஸ்னா எல்லாமே சம்மரைஸ் பண்ணி, லைக் எல்லாமே ஒரேடியாக ஒரே பேரல் அடக்கிற மாதிரி, ஓகேவா? இது இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, இவ்வளோ பர்ச்சேஸ் வந்தது, என்னென்ன சேல்ஸு பர்ச்சேஸ்ன்னு சொல்லாமல், இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன எழுதுவோம்? சேல்ஸு டூ யாருக்கு? ரமேஷு. பர்ச்சேஸு யார்கிட்டேருந்து வாங்கின? சுரேஷு. இப்படின்னு நம்ம எழுதணும். ஆனால் சம்மரைஸ்டு வெர்ஷன்னா இவ்வளோ சேல்ஸு, இவ்வளோ பர்ச்சேசஸ்ஸு, இவ்வளோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸு, இவ்வளோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸு, இவ்வளோ இன்கம்மு, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் சம்மரைஸ்டு. சம்மரைஸ்டில் நம்ம உட்காந்து எல்லார் பேரையும்லாம் எழுதிட்டுருக்க மாட்டோம். ஸோ வந்து பிரான்ச் ஆஃபீஸ் இந்தியாவோ அவுட் சைடில் வந்து ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டு ட்ரான்சாக்ஷன் பிரான்ச் ஆஃபீஸில் வச்சுக்கணும். அண்ட் தென் எல்லா பிரான்ச் ஆஃபீஸும் பீரியாடிக்கலினா அப்பப்போ, ஓகேவா? பீரியாடிக்கலி எப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் தேவையோ அப்பப்போ அவங்க கேட்குறாங்கன்னா அப்போது, இல்லை இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு சம்மரைஸ்டு வெர்ஷன் வந்து சென்ட் பண்ணோம். ஆர் அதர் பிளேஸ் ஆஸ் டிசைடட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். நம்ம என்ன சொன்னோம்? ஒன்று புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது எனி அதர் பிளேஸ் இன் இந்தியாவில் எனி அதர் பிளேஸ் இன் இந்தியாலையும் வந்து மெயின்டைன் பண்ணலாம்.
ஆனால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணுவார். அதை வந்து டிசைட் பண்ண 7 டேஸ்க்குள்ளே ஆர்ஓசிக்கு ஒரு நோட்டீஸில் ஃபுல் அட்ரஸ் ஆஃப் தட் பிளேஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி அதர் பிளேஸ் இருந்தால் அங்கே வந்து பிரான்ச் ஆஃபீஸ் சென்ட் பண்ணுவார் அவருடைய சம்மரைஸ்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இதுதான் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஹூ கேன் இன்ஸ்பெக்ட். இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை யாரெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், யாருக்கு அந்த உரிமை இருக்குது, யார் வேணால் வந்து எப்போ வேணால் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் மினிட். Okay. The books of accounts and other books and papers maintained by the company within India shall be open. Within India வந்து பார்த்தீங்கன்னா shall be open for inspection at the registered office of the company or at such other place in India. Any director by any director during business hours. ஸோ வந்து டேரக்டர்ஸ்க்கு உரிமை இருக்குது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் இன் இந்தியா அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ஸ் மெயின்டைன் பை த கம்பெனி வித்தின் இந்தியானா அது வந்து ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். யாருக்கு? டைரக்டருக்கு டியூரிங் பிஸ்னஸ் ஹவர்ஸ்க்கு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை வேறு எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்களோ அங்கே. ஓகே. ஒருவேளை அவுட் சைடு இந்தியானா அவுட் சைடு த கண்ட்ரினா காப்பீஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் ஷால் பி மெயின்டைன் ப்ரொடியூஸ்டு ஃபார் இன்ஸ்பெக்ஷன் பை த டைரக்டர் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ் ஆஸ் ப்ரொவைடட். ஓகே. அவுட் சைடு இந்தியா இப்போ நம்ம படிச்சிருக்கு என்ன, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட் இன் இந்தியா ஆனால் ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் பை டைரக்டர்ஸ் டியூரிங் பிஸ்னஸ் ஹவர்ஸ். ஓகே. இது அவுட் சைடு இந்தியா அப்படின்னா காப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணணும். காப்பீஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் shall be produced for inspection by director. ஓகே. ஆனால் இந்த இதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது நம்ம பார்ப்போம். ஓகே. இது என்னது? பர்சன் ஹூ கேன் இன்ஸ்பெக்டா? பர்சன் ஹூ கேன் இன்ஸ்பெக்ட். Okay, summarize returns of books of accounts. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிஷன் சொல்கிறாங்க. எவ்வளோ கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது? 3 to 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இன்ஸ்பெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சப்சிடரி ஆஃப் த கம்பெனி. சப்சிடரி ஆஃப் த கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி பை த பர்சன் அத்தாரைஸ்டு இன் திஸ் பீக் ஆஃப் பை த ரெசல்யூஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி போர்ட் ரெசல்யூஷனில் சரி இந்த பர்சனுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுப்போம் சப்சிடரி ஆஃப் த கம்பெனிக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. The officers and other employees of the company shall give to the person and the person authorized person. Board of directors board meetingல resolution pass பண்ணி ஒரு பர்சனுக்கு அத்தாரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? சப்சிடரி கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த பர்சனுக்கு ஆஃபீஸர்ஸும் எம்ப்ளாயீஸும் வந்து ஆஃப் த கம்பெனி வந்து
எல்லா அசிஸ்டண்ட்டு என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். லைக் புக்ஸ் கேட்குறாங்க, காப்பி எடுத்துக்கணும் கேட்குறாங்க, அந்த புக் எடுத்துகிட்டு வாங்க, இந்த புக் எடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும். இன் கனெக்ஷன் வித் த இன்ஸ்பெக்ஷன் வித் த கம்பெனி மே ரீசனபிள் கேன் எக்ஸ்பெக்டட் டு கிவ். யூஸ்வலாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒரு கம்பெனி என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் அவுட் சைட் த கண்ட்ரி, காப்பீஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம டேரக்டருக்கு ப்ரொவைட் பண்ணணும், சப்ஜெக்ட் டு சச் கண்டிஷன் சொன்னோம். அந்த கண்டிஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மரைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி கெப்ட் அண்ட் மெயின்டைன்ட் அவுட் சைட் இந்தியா ஷால் பி சென்ட் டு த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட் குவார்ட்டர்லி இன்டர்வல்ஸ் which shall be kept and maintained at the registered office and kept open to directors for inspection. ஓகே, இப்படி அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தால் தான் டேரக்டர்ஸ்க்கு வந்து அவுட் சைடு இந்தியாவோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் காப்பீஸ் தருவாங்க. யூஸ்வலாகவே வந்து சம்மரைஸ்டு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் குவார்ட்டர்லி இன்டர்வல்ஸில் அவங்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ணிடணும். அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து அது வச்சு பாதுகாத்து மெயின்டைன் பண்ணி அண்ட் தென் அதை வந்து டேரக்டர்ஸ்க்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக கொடுப்பாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து அவுட் சைட் இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுறது டேரக்டருக்கு வேணும் அப்படின்னா அப்போ டேரக்டர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் கம்பெனிக்கு, என்ன டீட்டெயில்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பீரியட் ஃபார் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் தாட், எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2023 to 2024 ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வேணும், அதுதான் பீரியட். 2023 இப்போ வந்து 2025 நடக்குது, எனக்கு வேறு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கம்பெனி அவுட் சைடு இந்தியாவில் அந்த இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஒரு டேரக்டர், எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு டேரக்டராக நான் கம்பெனிக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வேணும், என்ன இன்ஃபர்மேஷன் நான் எழுதி கொடுத்துட்டு இந்த இயர் 2023 2024 இயரோட இது எனக்கு வேணும் அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி அப்படி ரெக்வஸ்ட் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கொடுத்துருவாங்க அந்த இன்ஃபர்மேஷனை வித்தின் 15 days ஆஃப் டேட் ஆஃப் ரெசிப்ட். கம்பெனிக்கு அந்த ரெக்வஸ்ட் எப்போ கிடச்சதோ அந்த டேட்லேருந்து 15 daysக்குள்ளே டேரக்டருக்கு அவர் கேட்ட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. Okay, the financial information under subsection 2 and 3 shall be sought for by the director himself and not by through his power of attorney holder or agent representative. ஓகே, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டேரக்டர் வேணும்னு ரெக்வஸ்ட் வைக்கிறாருன்னா அது டேரக்டராக வந்து ரெக்வஸ்ட் வைக்கணும். அவருடைய ஏஜென்ட்டோ இல்லை அவருக்கு சார்பாக அவருக்கு கீழே இருக்கவங்களோ இல்லை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுற வேறு ஏதாவது ஒரு பர்சனை வந்து எனக்கு பதிலாக நீ போய் கம்பெனிக்கிட்ட போய் ரெக்வஸ்ட் வச்சு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை அவுட் சைடு இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுற ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை எனக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு டேரக்டர் அவராக முன் வந்து அவர் இந்த மாதிரி அவர் பேரை சொல்லி நான் இந்த கம்பெனியோட டேரக்டர், ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வேணும், அவுட் சைடு இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷன் இந்த பீரியடுக்கு வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணணும். வேறு யாரும் ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது, வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன படித்தோம், சப்சிடரி கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்னா ஒன்லி பர்சன் அத்தாரைஸ்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் மீட்டிங்கில் போர்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இதுக்காக ஒரு பர்சன் அத்தாரைஸ் பண்ணியிருப்பார், ஓகேவா. அண்ட் தென் ஆஃபீஸர்ஸு அதர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கம்பெனி அந்த பர்சனுக்கு யாருக்கு அத்தாரைசேஷன் கொடுத்தாங்க இந்த சப்சிடரி அக்கௌண்ட்ஸுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கம்பெனி கொடுக்கணும்.